15 जूलाई 2024 बाप-दादा मधुबन मुरली 15/7/2024। मीठे बच्चे देहाभिमान असुरी कैरेक्टर है, उसे बदल दैवी कैरेक्टर धारण करो तो रावण की जेल से छूट जाएंगे। இனிமையான குழந்தைகளை, தேகாபிமானம் அசுர நடத்தையாகும். அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை தாரணம் செய்யுங்கள். அப்போது ராவணின் சிறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். प्रश्न: हर एक आत्मा अपने पाप कर्मों की सजा कैसे भोगती है, उससे बचने का साधन क्या है? ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாவ செயல்களில் தண்டனையை எப்படி அனுபவிக்கிறது, அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன? उत्तर: हर एक अपने पापों के सजा एक तो गर्भ जेल से भोगते हैं, दूसरा रावण की जेल में अनेक प्रकार के दुख उठाते हैं। बाबा आत्मा है तुम बच्चों का हीन जेल से छुड़ाने, इनसे बचने के सिविलाइज्ड बनो। ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனை ஒன்று கர்ப்ப ஜெயிலில் அனுபவிக்கிறார்கள், இன்னொன்று ராவணின் சிறையில் அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். குழந்தைகளாகி உங்களை இந்த சிறையிலிருந்து விடுவிக்க பாபா வந்துள்ளார். இவற்றில் இருந்து விடுபட தூய பார்வை உடையவர்களாக ஆகுங்கள். ओम शांति। ड्रामे के प्लान अनुसार बाप बैठ समझाते हैं। बाप ही आकर रावण की जेल से छुड़ाते हैं, क्योंकि सब क्रिमिनल पाप आत्माएं हैं। सारी दुनिया के मनुष्य मात्र क्रिमिनल होने के कारण रावण की जेल में हैं। फिर जब जेल छोड़ते हैं तो भी गर्भ जेल में जाते हैं। बाप आकर दोनों जेल से छुड़ाते हैं। फिर तुम आधा कल्प रावण के जेल से भी नहीं और गर्भ जेल से भी नहीं जाएंगे। तुम जानते हो बाप धीरे धीरे पुरुषार्थ अनुसार हमें रावण की जेल से और गर्भ जेल से छुड़ाते रहते हैं। बाप बताते हैं तुम सब क्रिमिनल हो रावण राज्य में, फिर तुम रावण राज्य में, राम राज्य में सब सिविलाइज्ड हो जाते हो। कोई भी भूत की प्रवेशता नहीं होती। देह का अहंकार आने से ही ये फिर भूतों की प्रवेशता होती है। अब तुम बच्चों को पुरुषार्थ कर देही अभिमानी बनना है। ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனை ஒன்று கர்ப்ப சிறையில் அனுபவிக்கிறார்கள், இன்னொன்று ராவணின் சிறையில் அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். குழந்தைகளாக உங்களை இந்த சிறையிலிருந்து விடுவிக்க பாபா வந்துள்ளார். இவற்றிலிருந்து விடுபட தூய பார்வை உடையவர்களாகுங்கள். நாடகத்தின் திட்டப்படி தந்தை வந்து புரிய வைக்கிறார். நாம் தான் ராவணின் சிறையில் இருந்து விடுவிக்கிறார். தந்தை தான் ராவணின் சிறையிலிருந்து விடுவிக்கிறார். ஏனெனில் எல்லோரும் கிரிமினல் பாவ ஆத்மாக்களாக ஆகிறார்கள். முழு உலகத்தின் அனைத்து மனிதர்களும் கிரிமினல் குற்றப்பார்வையான காரணத்தினால் ராவணின் சிறையில் உள்ளார்கள். பிறகு சரீரம் விடும்போது அப்பொழுதும் கர்ப்ப சிறையில் செல்கிறார்கள். தந்தை வந்து 2 சிறையில் இருந்து விடுவிக்கிறார். பின் நீங்கள் அவரை அரை கல்பம் ராவணின் சிறையிலும் கர்ப்ப சிறையிலும் செல்ல மாட்டீர்கள். தந்தை மெதுவாக முயற்சியின் அனுசாரப்படி நம்மை ராவணின் சிறை மற்றும் கர்ப்ப சிறையிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் ராவண ராஜ்யத்தில் குற்றவாளி ஆவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பின் ராமராஜ்யத்தில் எல்லோரும் தூய்மை பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு பூதமும் பிரவேசம் ஆவதில்லை. தேக அகங்காரம் வரும்போது மற்ற பூதங்களில் பிரவேசமாகிறது. இப்பொழுது குழந்தைகளாய் நீங்கள் புருஷார்த்தம் செய்து தேகி அபிமானி ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். अब आप समझाते हैं कोई भी भूत प्रवेश नहीं होती है, अहंकार आने से ही फिर और भूतों की प्रवेश होती। अब तुम बच्चों का पुरुषार्थ कर देही अभिमानी बनना है, ऐसा लक्ष्मी नारायण बन जाएंगे, तभी देवता कहलाएंगे। अभी तो तुम ब्राह्मण कहलाते हो। रावण के जेल से छुड़ाने के लिए बाप आकर पढ़ाते भी हैं और जो सबसे कैरेक्टर्स बिगड़ते हुए हैं और सुधारते भी हैं। आधा कल्प से कैरेक्टर्स बिगड़ते बहुत बिगड़ गई है। इस समय तमो प्रधान कैरेक्टर्स है। दैव और असुरी कैरेक्टर में बरोबर रात दिन का फर्क रहता है। बाप समझाते हैं अब पुरुषार्थ कर अपना दैवी कैरेक्टर्स बनाना है, तभी असुरी कैरेक्टर्स का छूटते जाएंगे। असुरी कैरेक्टर्स में देह अभिमान में नंबर 1. இப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடும்போது தேவதை என்று அழைக்கப்படுகிறீர்கள். இப்போது நீங்கள் பிராமணர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ராவனுடைய சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்து படிக்கவும் செய்கிறார். மேலும் அனைவருடைய கெட்டுப்போன நடத்தையும் திருத்தவும் செய்கிறார். அரை கல்பமாக நடத்தைகள் கெட்டு மிகவும் கெட்டு போய்விட்டது. இச்சமயத்தில் இருப்பது தமோ பிரதான நடத்தைகள். தெய்வீக மற்றும் அசுர நடத்தைகள் உண்மையில் இரவுக்கு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. இப்போது புருஷார்த்தம் செய்து தன்னுடைய தெய்வீக நடத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார்.
அப்போது தான் அசுர நடத்தையிலிருந்து விடுபட்டு சென்று விடுவீர்கள். அசுர நடத்தையில் நம்பர் 1 ஆகுது தேக அபிமானமாகும். ஆத்மா अभिमानी நடத்தைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. अर्थात विकारी बनने से ही कैरेक्टर्स बिगड़ती हैं. जगन्नाथ का मंदिर में ऐसे चित्र दिखाते हैं वाम मार्ग के हैं. ये तो बहुत वर्षों का पुराना मंदिर है. ड्रेस आदि देवताओं की ही है. दिखाते हैं देवता वाम मार्ग में कैसे जाते हैं. पहले ही क्रिमिनलिटी को ही यही है. कामचिता पर चढ़ते हैं फिर रंग बदलते बिल्कुल काले बन जाते हैं. पहले गोल्डन एज में ही संपूर्ण गोरे, फिर दो कला कम हो जाते हैं. चित्र को त्रेता को स्वर्ग नहीं कहेंगे, वे तो है सेमी स्वर्ग. बाप ने समझाया है रावण के आने से ही तुम्हारा ऊपर कट चढ़ना शुरू हो जाती. पूरा क्रिमिनल अंत में बनते हैं. अभी 100% क्रिमिनल हो जाते हैं. 100% वाइसलेस थे, अब 100% विशेष बन गए हैं. எல்லா நடத்தையும் பொறுத்து கொள்ளது. இப்போது புருஷார்த்தம் செய்து தங்களுடைய தெய்வீக நடத்தைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தந்தை புரிவிக்கிறார். அப்போதுதான் அசுர நடத்திலிருந்து விடுபட்டு செல்வீர்கள். இப்போது ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எல்லாமே நடத்தைகளை பொறுத்து உள்ளது. தேவதைகள் நடத்தை எப்படி கெட்டுவிடுகிறது? அவர்கள் வாம மார்க்கத்தில் செல்லும்போது, அதாவது விகாரியாகும்போது நடத்தைகள் கெட்டுவிடுகிறது. ஜெகநாத் கோயிலில் வாம மார்க்கத்தின் மோசமான சித்திரங்கள் காண்பித்துள்ளார்கள். இது அநேக வருடங்கள் பழைய கோயிலாகும். உடைகள் தேவதைகளுடையதாக இருக்கிறது. தேவதைகள் எப்படி வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள் என்று காண்பித்துள்ளார்கள். முதலில் காம செய்தியில் செல்வது தான் குற்றமாகும். பிறகு நிறம் மாறி முற்றிலும் கருப்பாக ஆகிவிடுகிறார்கள். முதலில் தங்க யுகத்தில் சம்பூர்ண வெண்மையாக இருப்பார்கள். பிறகு 2 கலை குறைந்து விடுகிறது. திரிதாவை சொர்க்கம் என்று கூற மாட்டார்கள். அது செமி சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. ராவணன் வந்ததால் தான் உங்கள் மீது துரு ஏற ஆரம்பித்திருக்கிறது. முழு கிரிமினலாக கடைசியில் ஆகிறீர்கள். இப்போது 100% கிரிமினல் குற்றமுள்ளவர்களாக என்று கூறுகிறார். 100% நிர்விகாரியாக இருந்தீர்கள். பிறகு 100% விகாரிகள் ஆகிவிட்டீர்கள். இப்போது தந்தை கூறுகிறார், திருத்தி கொண்டே செல்லுங்கள் என்று. आप बाप कहते हैं सुधरते जाओ. यह रावण का जेल बहुत बड़ा है. सबसे क्रिमिनल ही कहेंगे क्योंकि रावण के राज्य में है. राम राज्य है और रावण राज्य का तो उनको पता ही नहीं चलता. अभी तुम पुरुषार्थ कर रहे हो राम राज्य जाने क्या. संपूर्णतः कोई बना नहीं. कोई फर्स्ट सेकंड, कोई थर्ड में है. अब बाप पढ़ाते हैं, दैवगुण धारण करते हैं. देहाभिमान तो सबसे है, सब में है. जितना तुम सर्विस में लेकर रहेंगे उतना ही देही अभिमान कम होते जाएगा. सर्विस करने से ही देही अभिमान कम होगा. देही अभिमान बड़ी सर्विस करेगी. बाबा देही अभिमानी है तो कितना अच्छी सर्विस करते थे. सभी को क्रिमिनल रावण की जेल से छुड़ाने जो सदगति प्राप्त करा देते थे. वहाँ फिर दोनों जेल नहीं रहेगी. यहाँ डबल जेल. सतयुग में ना कोर्ट है, ना पाप आत्माएँ हैं, ना तो रावण की जेल है. रावणी बेहद का जेल. सभी 5 विकारों की रस्सियाँ में बंधे हुए हैं. अपरम उपार दुख ही दुख है. दिन प्रतिदिन दुख की बुद्धि में वृद्धि को पाते रहता है. 100% நிர்விகாரிகளாக இருந்தீர்கள். பின் 100% விகாரியாகிவிட்டீர்கள். இப்போது தந்தை கூறுகிறார், திருத்தி கொண்டே செல்லுங்கள். இந்த ராவனுடைய சிறை மிகவும் பெரியது. எல்லோரையும் கிரிமினல் என்று கூறுவோம். ஏனெனில் ராவணின் ராஜ்யத்தில் உள்ளார்கள். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போது நீங்கள் ராமராஜ்யத்தின் செல்வதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சம்பூர்ணமாக யாரும் ஆகவில்லை. ஒருவர் முதலில், மற்றவர் 2வது இடத்தில், இன்னொரு 3வது இடத்தில் இருக்கிறார்கள். இப்படி தந்தை படிப்பிக்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறார். தேக அபிமானமோ எல்லாவற்றிலும் இருக்கிறது. எந்த அளவிற்கு நீங்கள் சேவையில் ஈடுபட்டிருப்பீர்களோ அந்த அளவு தேக அபிமானம் குறைந்து கொண்டே போகும். சேவை செய்வதால் தேக அபிமானம் குறைந்துவிடும். ஆத்மா அபிமானி பெரிய சேவை செய்வார்கள். பாபா ஆத்மா அபிமானியாக இருக்கிறார். ஆக எவ்வளவு நல்ல சேவை செய்கிறார். அவரையும் கிரிமினல் ராவணின் சிறையிலிருந்து விடுவித்து சத்கதியை பிராப்தியாக தருகிறார். அங்கு பின் 2 சிறைகளும் இருக்காது. இங்கு 2 சிறைகள் உள்ளது. சத்தியுகத்தில் கோர்ட்டும் இருக்காது, பாவ ஆத்மாக்களும் இருக்க மாட்டார்கள், ராவனுடைய சிறையும் இருக்காது. ராவனுடைய எல்லையதா சிறை இங்கு இருக்கிறது. அனைவரும் 5 விகாரங்களின் கயிறுகளால் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது.
நாளுக்கு நாள் துக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. सतयुग तो कहा जाता है गोल्डन एज, त्रेता को जो सिल्वर एज. सतयुग वाला सुख त्रेता में नहीं हो सकता है, क्योंकि आत्मा ही 2 कला कम हो जाती. आत्मा की कला कम होने के कारण शरीर भी ऐसा ही हो जाता है. तो यह समझना चाहिए कि बराबर हम रावण का राज्य में ही देहाभिमान बन पड़े हैं. अब बाबा आया है रावण की जेल से छुड़ाने के लिए. आधा कल्प का देहाभिमान निकालने में देरी तो लगती है, बहुत मेहनत करना पड़ती है. जल्दी से जो शरीर छूट जाए वे भी बड़े होकर आए कुछ ज्ञान उठा सकते हैं. जितना देरी होती जाएगी तो फिर पुरुषार्थ तो कर ना सके. कोई मरे भी आकर पुरुषार्थ करे सो भी तो जब आर्गन्स बड़े हो, समझदार हो, तब कुछ कर सकेंगे. देरी से आने वाले तो कुछ सीख नहीं सकेंगे. जितना उतना सीखें. इसलिए मरने से पहले पुरुषार्थ करना चाहिए. जितना हो सके इस तरफ से आने की कोशिश जरूर करेंगे. इस हालत में बहुत आएंगे. जाड़ वृत्ति होती जाएगी. समझा नहीं तो बहुत सहज है. बॉम्बे में पापों का परिचय देने के लिए चांस बहुत मिला है. பாபா சொல்கிறார், சத்தியுகத்து தங்கம் யுகம் என்றும் திரேதாவிற்கு வெள்ளி யுகம் என்றும் கூறப்படுகிறது. சத்தியத்தினுடைய சுகம் திரேதாவில் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆத்மாவில் 2 கலை குறைந்து விடுகிறது. ஆத்மாவின் கலை குறைந்து விடும்போது சரீரமும் பின் அவ்வாறே ஆகிவிடுகிறது. எனவே உண்மையில் நாம் ராவணின் ராஜ்யத்தில் தேகாபிமானி ஆகிவிட்டோம் என உணர வேண்டும். இப்போது தந்தை ராவணின் சிறையிலிருந்து விடுவிக்க வந்துள்ளார். அரைக்கல்பத்தின் தேகாபிமானம் நீக்குவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. நிறைய உழைக்க வேண்டியிருக்கிறது. சீக்கிரமாக யார் சரீரம் விட்டு செல்கிறார்களோ அவர்கள் பிறகும் பெரியவர்களாக ஆகி கொஞ்சம் ஞானம் கேட்கக்கூடும். எவ்வளவு தாமதமாகி கொண்டிருக்க போகிறதோ பின் புருஷார்த்தம் செய்ய முடியாது. யாராவது இறந்து விட்டார்கள் பின் வந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றால் உடல் உறுப்புகள் பெரிதாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்வதற்காக ஆக வேண்டும். அப்போது தான் கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடியும். தாமதமாக செல்பவர்கள் ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ கற்றுக்கிறார்களோ அவ்வளோதான். எனவே இறப்பதற்கு முன்னால் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும், புருஷார்த்தம் செய்ய வேண்டும். கூடுமான வரை இந்த பக்கம் வருவதற்கு அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த நிலையில் நிறைய பேர் வருவார்கள். விருட்சம் வளர்ந்து கொண்டே போகும். புரிய வைப்பதும் மிகவும் சுலபது. மும்பையில் தந்தையின் அறிமுகம் அளிப்பதற்காக வாய்ப்பு மிகவும் நன்றாக உள்ளது. तो ये हम सबका बाप हैं. बाप से वर्षा जरूर स्वर्ग का चाहिए. जितना सहज है दिल अंदर गदगद होना चाहिए. ये हमको पढ़ाने वाला है. यह हमारी एम एंड ऑब्जेक्ट है. हम पहले सदगति में थे, फिर दुर्गति में आए हैं. अब फिर दुर्गति से सदगति में जाना है. शिव बाबा कहते हैं माम एकम याद करो तो तुम्हारा जन्मांतर का पाप कट जाएंगे. இவர் நம் அனைவரும் தந்தையாக இருக்கிறார். தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆசி தான் கிடைக்க வேண்டும். எவ்வளோ சுலபமானது. உள்ளுக்குள் இதயம் பூரிப்படைய வேண்டும். இவர் நமக்கு படிப்பதற்காக வந்திருக்கிறார். இது நமது லட்சியமும் ஆகும், குறிக்கோளும் ஆகும். நாம் முதலில் சத்கதியில் இருந்தோம், பிறகு துர்கதியில் சென்றோம். இப்போது மீண்டும் துர்கதியிலிருந்து சத்கதிக்கு செல்ல வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போய்விடும் என்று சிவபாபா கூறுகிறார். तुम बच्चे जानते हो, जब द्वापर में रावण का राज्य होता था, 5 विकार रूपी रावण सर्वव्यापी होता था. जहाँ विकार सर्वव्यापी है वहाँ बाप सर्वव्यापी कैसा हो सकता है? सभी मनुष्य पाप आत्मा है ना, पाप समूह के हैं. तब तो ऐसा कहते हैं कि मैंने कहा ही नहीं. उल्टा समझ गए हैं, उल्टा समझते हैं. विकारों में गिरते गालियाँ देते भारत का यह हाल बना दिया है. क्रिश्चियन लोग भी जानते हैं कि 5000 वर्ष पहले भारत स्वर्ग था. सभी सतो प्रधान थे. भारतवासी तो लाखों वर्ष कह देते थे, क्योंकि तमो प्रधान बुद्धि बन पड़े हैं. वह फिर ना इतना ऊंच बने हैं, ना इतना नीच बनते हैं. वे तो समझते हैं बराबर स्वर्ग था. बाप कहते हैं यह ठीक कहते थे. 5000 वर्ष पहले भी मैं तुम बच्चों को रावण की जेल से छुड़ाने के आया था. अब फिर छुड़ाने आया हूँ. आधा कल्प है राम राज्य, आधा कल्प रावण राज्य. बच्चों को चांस मिलता है तो समझाना चाहिए. துவாபரத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஏற்படும் போது 5 விகாரங்கள் என்ற ராவணன் சர்வ வியாபி ஆகிவிடுகிறான்.
என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எங்கு விகாரம் சர்வ வியாபியாக உள்ளதோ அங்கு தந்தை சர்வ வியாபியாக எவ்வாறு ஆக முடியும்? அனைத்து மனிதர்களும் பாவ ஆத்மாக்களாக ஆவார்கள் அல்லவா? தந்தை முன்னால் இருப்பதால் தான் நான் சர்வ வியாபி என்று கூறவே இல்லை என்று பிரம்மா பாபா கூறுகிறார். தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். தவறாக புரிந்து விகாரத்தில் விழுந்து விழுந்து நிந்தனை செய்து செய்து பாரதத்திற்கு இந்த நிலைமையாகிவிட்டது. 5000 வருடங்களுக்கு முன் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. எல்லோரும் சத்தோபிரதானமாக இருந்தார்கள். கிறிஸ்துவர்கள் கூட அறிந்திருக்கிறார்கள். பாரதவாசிகளோ லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். ஏனென்றால் தமோ பிரதானமாக புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் பின் எவ்வளவு உயர்ந்தவர்களும் ஆகவில்லை, தாழ்ந்தவர்களும் ஆவதில்லை. அவர்களோ உண்மையில் சொர்க்கமாக இருந்தது என்று புரிந்திருக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், இதை சரியாக கூறுகிறேன். 5000 வருடங்களுக்கு முன்பும் நான் குழந்தைகளாக உங்களை ராவணின் சிறையிலிருந்து விடுவிக்க வந்திருந்தேன். இப்போது மீண்டும் விடுவிக்க வந்துள்ளேன். அரைக்கல்பம் ராமராஜ்யமும் அரைக்கல்பம் ராவண ராஜ்யமாக ஆகிறது. குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் புரிய வைக்க வேண்டும். बाबा भी तुम बच्चों को समझाते हैं, बच्चे ऐसा ऐसा समझाओ. इतने अपरंपार दुख क्यों होते हैं? पहले तो अपरंपार दुख सुख थे जब हिंद लक्ष्मी नारायण का राज्य था. यह स्वर्गुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण निर्विकारी 16 कला संपूर्ण निर्विकारी. अब ये नॉलेज है ही नर से नारायण बनने की पढ़ाई है. इनसे देवी कैरेक्टर्स बनते हैं. इस समय रावण के राज्य में सभी के कैरेक्टर्स बिगड़े हुए हैं. सबका कैरेक्टर सुधारने वाला तो एक ही राम है. इस समय कितने धर्म हैं, मनुष्यों की कितने बुद्धि होती रहती है. ऐसा ही बुद्धि होती रहेगी तो फिर खाना भी कहाँ से मिलेगा? सतयुग में तो ऐसी बातें होती नहीं हैं. वहाँ दुख की कोई बात होता ही नहीं है. ये कलयुग है दुखधाम सब विकारी है. वे है सुखधाम सभी संपूर्ण निर्विकारी थे. घड़ी घड़ी उनको यह बतलाना चाहिए कि तो कुछ समझ जाए. बाप कहते हैं, मैं पतित पावन हूँ, मुझे याद करने से तुम्हारा जन्म जन्मांतर का पाप कट जाएंगे. பாபா கூட குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இது போல புரிய வைங்கள். எவ்வளோ அளவற்ற துக்கம் ஏன் ஏற்பட்டுள்ளது? முதலிலோ அளவற்ற சுகம் இருந்தது. லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கும்போது அவர்கள் சர்வகுண சம்பன்னம், சோழகல சம்பூர்ணம், சம்பூர்ண நிர்விகாரி என்று அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது இந்த ஞானம் இருப்பது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக. இது படிப்பாகும். இதனால் தெய்வீக நடத்தை உள்ளவர்களாக ஆகிறார்கள். இச்சமயம் ராவண ராஜ்யத்தில் எல்லோருடைய நடத்தைகளும் கெட்டுப்போய் உள்ளது. எல்லோருடைய நடத்தைகளை திருத்துபவர் ஒரே ஒரு ராமராக இருக்கிறார். இச்சமயம் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன. மனிதர்களின் விருத்தி எவ்வளோ ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்படியே விருத்தி ஆகிக்கொண்டே இருந்தால் பின் உணவு எங்கிருந்து கிடைக்கும்? சத்தியுகத்தில் இப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்காது. அங்கு துக்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது. இந்த கலியுகம் துக்கதாமமாகும். எல்லோரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். அது சுகதாமமாக இருக்கிறது. அனைவரும் சம்பூர்ண நிர்விகாரிகள். 16 கலை நிறைந்தவர்கள். அடிக்கடி அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். அப்போது கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். நான் பதீத பாவனன் ஆனேன் என்று தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் என்று இப்போது தந்தை கூறுகிறார். तो बाप कहते हैं, पतित स्वर्ग का सदगति दाता हूँ, मुझे याद करने से जन्म जन्मांतर का पाप कट जाएंगे. बाप कैसे करेंगे? जरूर शरीर धारण कर बोलेंगे. पतित पावन सर्व का सदगति दाता एक बाप है. जरूर वह किसी रथ में आए होंगे. बाप कहते हैं, मैं इस रथ में आता हूँ जो अपने जन्मों को नहीं जानते हैं. बाप समझाते हैं, ये 84 जन्म का खेल है. जो पहले आप जो होंगे वहीं आएंगे. उनके लिए बहुत जन्म होंगे, फिर वो कम होते जाएंगे. सबसे पहले देवता आए. बाप बच्चों को भाषण करना सिखाते हैं. ऐसा समझाना चाहिए. अच्छी रीति याद करेंगे, याद में रहेंगे. देह अभिमान नहीं होगा तो भाषण अच्छा करेंगे. शिव बाबा देही अभिमानी है कहते रहते हैं, बच्चे देही अभिमानी बाबा, कोई विकार ना रहे, अंदर में कोई शैतानी ना रहे. तुम्हारा किसी को भी दुख नहीं देना है, किसी को निंदा नहीं करनी है. तुम बच्चों को कभी भी सुनी सुनाई बातों पर निश्चय विश्वास नहीं करना है. बाप से पूछो ये कैसा कहते हैं, ये सत्य है, बाबा बतला देंगे. नहीं तो बहुत है जो झूठी बातें हैं बनाने में देरी नहीं करते हैं. पालाने नहीं, तुम्हारे लिए ऐसा कहाँ तो सुनाकर ऐसे खाक कर देते हैं.
பாபா சொல்கிறார், அடிக்கடி இதை பற்றி புரிய வைக்க வேண்டும். அப்போது கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். நான் பத்தித்த பாவனானேன். இப்போது தந்தை எப்படி கூறுவார்? அவரும் சரீரத்தை தாரணை செய்து பேசுவார். பத்தித்த பாவனார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். அவசியம் அவர் ஏதாவது ரதத்தில் வந்திருக்க வேண்டும். நான் எந்த ரதத்தில் வருகிறேன் என்பது அவருக்கே தனது பிறவிகளை பற்றி பிரம்மாவுக்கே தெரியாது என்று தந்தை கூறுகிறார். இது 84 பிறவிகளின் விளையாட்டு என்று தந்தை புரிய வைக்கிறார். யார் முதலில் வந்திருப்பார்களோ அவர்களே தான் வருவார்கள். அவர்களுக்கு தான் அதிக பிறவிகள் இருக்கும். பிறகு குறைந்து கொண்டே போகும். எல்லோரையும் விட முதலில் தேவதைகள் வந்தார்கள். பாபா குழந்தைகளுக்கு சொற்பொழிவாற்ற கற்பிக்கிறார். இப்படி புரிய வைக்க வேண்டும் என்று. நல்ல முறையில் நினைவில் இருந்தீர்கள் என்றால், தேக அபிமானம் இல்லை என்றால் நன்றாக சொற்பொழிவாற்றுவீர்கள். ஸ்ரீ பாபா தேஹி அபிமானி ஆத்மா அபிமானி ஆவார். குழந்தைகளை ஆத்மா அபிமானி ஆகுக என்று கூறிக்கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள் எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. யாரையுமே நிந்தனை செய்யக்கூடாது. குழந்தைகளாக நீங்கள் ஒருபோதும் காதால் கேட்கப்படும் விஷயங்கள் மீது நம்பிக்கை வைத்து கொள்ளக்கூடாது. இவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இது உண்மையா என்று தந்தையிடம் கேளுங்கள். பாபா உங்களுக்கு பதில் கூறிவிடுவாரா? இல்லாவிட்டால் நிறைய பேர் பொய்யான விஷயங்களை உருவாக்குவதில் தாமதிப்பதே இல்லை. குறிப்பிட்ட இவர் உங்களை பற்றி இப்படி கூறினார் என்று கூறி அவர்களையே நாசமாக்கி விடுவார்கள். இதுபோல நிறைய ஆகிறது என்பதை பாபா அறிவார். தப்பும் தவறுமான விஷயங்கள் கூறி மனதை கெடுத்து விடுகிறார்கள். எனவே ஒருபோதும் பொய்யான விஷயங்கள் கேட்டு உள்ளுக்குள் எரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. बाप पूछते हैं तो ऐसा कहते हैं क्या सत्य है? बाबा बतला देंगे, नहीं तो बहुत हैं जो झूठी बातों में बनाने में देरी नहीं करते हैं। पलाने नहीं तुम्हारे लिए ऐसा कहा सुनाकर उनको ही खाक कर देते हैं। बाबा जानते हैं ऐसा बहुत होते हैं। उल्टी सुल्टी बातें सुनाकर दिल को ख़राब कर देते हैं। इसलिए कभी भी झूठी बातें सुनकर अंदर में जलना नहीं चाहिए। पूछो पलाने ने मेरे लिए ऐसा कहाँ है? अंदर सफाई होनी चाहिए। कई बच्चे सुनी सुनाई बातों पर भी आपस में दुश्मनी रख देते हैं। बाप मिला है तो बाप से ही पूछना चाहिए। ब्रह्मा बाप पर भी बहुतों का विश्वास नहीं होता है। शिव बाबा को भी भूल जाते हैं। बाप तो आए हैं सबको ऊंच बनाने, प्यार से उठाते रहते हैं। ईश्वरीय मत लेनी चाहिए। निश्चय ही नहीं होगा तो पूछेंगे ही नहीं तो रेस्पॉन्ड भी नहीं मिलेगा। बाप जो समझाते हैं उनको धारणा करना चाहिए. तो ஒருபோதும் பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. கேளுங்கள், குறிப்பிட்ட இன்னார் என்னை பற்றி இவ்வாறு கூறியுள்ளாரா? உள்ளுக்குள் தூய்மை இருக்க வேண்டும். ஒரு சில குழந்தைகள் கேள்விப்பட்ட விஷயங்களுக்கு காரணமாகவும் தங்களுக்குள் பகைமையை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் தந்தையிடம் கேட்க வேண்டும் அல்லவா? பிரம்மா பாபா மீதும் அநேகருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. ஷேபாபாவையும் மறந்து விடுகிறார்கள். தந்தை அனைவரையும் உயர்ந்தவர்களாக ஆக்க வந்திருக்கிறார். அன்புடன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஈஸ்வரிய வழி பெற வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே மாட்டார்கள். பின் பதிலும் கிடைக்காது. தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். तुम बच्चे श्रीमत पर विश्व का शांति स्थापना करने के निमित्त बने हो। एक बाप का सिवाय और कोई भी मत ऊंचते ऊंच हो नहीं सकता है। ऊंचते ऊंच मत ही भगवान की, जिससे मर्तबा भी कितने ऊंच मिलता है। बाप कहते हैं अपना कल्याण कर, ऊंच पद पाओ, महारथी बनो। पढ़ेंगे ही नहीं तो क्या पद पाएंगे? ये है कल्पांतर की बात। सतयुग में दास दासियाँ भी नंबरवार होते हैं। बाप तो आए हैं ऊंच बनाने, परंतु पढ़ते ही नहीं तो क्या पद पाएंगे? प्रजा में भी तो ऊंच नीच भी पद होते हैं। ये बुद्धि से समझाना चाहिए। मनुष्यों को पता ही नहीं पड़ता है कि हम कहाँ जाते हैं, ऊपर जाते हैं या नीचे उतरते जाते हैं। बाप आकर तुम बच्चों को समझाते हैं, कहाँ तुम गोल्डन सिल्वर एज में थे, कहाँ आयरन एज में आए हो। इस समय तो मनुष्यों को खा लेते हैं। अब ये सभी बातों को जब समझेंगे तभी ही ये ज्ञान जिसका कहाँ जाते हैं। कई बच्चे ये कान से भी सुनकर दूसरे कान से निकाल लेते हैं। अच्छे सेंटर के अच्छे बच्चों की क्रिमिनल हाई रहती है। तो இது கல்பாத்திரத்தின் விஷயமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் வேலை காரணம் தேவைப்படுகிறது. இப்பொழுது
ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய வழியும் உயர்ந்ததாக இருக்க முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடையது ஆகும். அவர் மூலம் பதவி கூட எவ்வளவு உயர்ந்ததாக கிடைக்கிறது. தனக்கு நன்மை செய்து கொண்டு உயர்ந்த பதவி அடையுங்கள், மகாரதி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். படிக்கவே இல்லை என்றால் என்ன பதவி அடைவீர்கள்? இது கல்பாந்திரத்தின் விஷயமாகும். சத்தியுகத்தில் வேலைக்காரிகளும் கூட நம்பர் பிரகாரம் இருக்கிறார்கள். தந்தையோ உயர்ந்தவராக வந்திருக்கிறார். ஆனால் படிக்கவே இல்லை என்றால் என்ன பதவி அடைவார்கள்? பிரஜைகளிலும் கூட உயர்ந்த பதவி, தாழ்ந்த பதவி இருக்கிறது. இதை புத்தி மூலமாக உணர வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் எங்கு போகிறோம் என்பதே தெரியாது. மேலே செல்கிறோமா அல்லது கீழே இறங்கி கொண்டு போகிறோமா அதுவும் தெரிவதில்லை. தந்தை வந்து குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் தங்க யுகம், வெள்ளி யுகத்திலிருந்து இப்போது இங்கே இரும்பு யுகத்திற்கு வந்து விட்டீர்கள். இச்சமயத்திலும் மனிதர்களை சாப்பிட்டு விடுகிறார்கள், தின்று விடுகிறார்கள். இப்போது இந்த எல்லா விஷயங்களும் புரிந்து கொண்டால் தான் ஞானம் என்பது என்று எதற்கு கூறப்படுகிறது என்று கூற முடியும். ஒரு சில குழந்தைகள் ஒரு காதால் கேட்டுவிட்டு மறு காதால் வெளியேற்றி விடுகிறார்கள். நல்ல சென்டர்களில் நல்ல குழந்தைகள் கூட குற்ற பார்வை இருக்கிறது. तो बाबा कहते हैं अच्छे सेंटर में भी अच्छे बच्चों को क्रिमिनल हो जाती है। फ़ायदा नुकसान इज्जत की परवाह तोड़ ही रहते हैं। मूल बात ही पवित्रता की। इस पर ही कितने झगड़े होते हैं। बाप कहते हैं यह काम महाशत्रु है, इन पर जीत पहनाओ तभी ही जगजीत बनेंगे। देवताएं संपूर्ण निर्विकारी है, आगे चल समझ जाएंगे, स्थापना ही हो जाएगी। இப்போது என்ன கூறுகிறார் பாபா? ஒரு சில குழந்தைகள் ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுகிறார்கள். நல்ல சென்டரில் நல்ல குழந்தைகள் கூட குற்றப்பார்வை இருக்கிறது. லாபம் நஷ்டம் கௌரவம் பற்றி பொருட்படுத்துவதே இல்லை. முக்கியமான விஷயம் குற்றப்பார்வையினுடையது. காமம் மகா எதிரியாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இதன் மீது வெற்றியடைந்தால்தான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள். போக போக புரிந்து கொள்ளுவார்கள். ஸ்தாபனை ஆகியே தீரும். अच्छा धारणा का आगे मुख्य सार कभी भी सुनाई बातों पर विश्वास करके अपनी स्थिति खराब नहीं कर लेनी है। अंदर में सफाई रखनी है। झूठी बातों में सुनकर अंदर में जलना नहीं, ईश्वरीय मत ले लेनी है। ஒன்றாவது பாயிண்ட் தாரணைக்காக, ஒருபோதும் காதால் கேள்விப்படும் விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களது நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உள்ளுக்குள் தூய்மையாக இருக்க வேண்டும். பொய்யான விஷயங்கள் கேட்டு உள்ளுக்குள் எரியக்கூடாது. ஈஸ்வரிய வழியை பின்பற்ற வேண்டும். दूसरी पॉइंट, देही अभिमानी बनने का पूरा पुरुषार्थ करना है। किसी को भी निंदा नहीं करनी है। फ़ायदा नुकसान और इज्जत को ध्यान में रखते हुए क्रिमिनल हाई को ख़त्म करना है। बाप जो सुनाते हैं उसे एक कान से सुनकर दूसरी कान से निकालना नहीं है। ஆத்மா அபிமானி ஆவதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. லாபம் நஷ்டம் மற்றும் கௌரவத்தை கவனத்தில் கொண்டு குற்றப்பார்வையை நீக்கிவிட வேண்டும். தந்தை கூறுவதை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றிவிடக்கூடாது. वरदान, त्रिकालदर्शी की सीट पर सेट होकर कर्म करने वाले शक्तिशाली आत्मा भव। त्रिकालदर्शी की सीट पर सेट होकर हर कर्म करने वाले शक्तिशाली आत्मा भव. त्रिकालदर्शी மூன்று காலத்தையும் உணர்ந்தவர்கள் என்ற சீட்டில் செட் ஆகி ஒவ்வொரு செயலும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். जो बच्चे त्रिकालदर्शी की सीट पर सेट होकर हर समय हर कर्म करते हैं वह जानते हैं कि बातों तो हानि हैं, होनी हैं, चाहे स्वयं द्वारा, चाहे औरों द्वारा, चाहे माया के द्वारा, चाहे प्रवृत्ति के द्वारा, सब प्रकार से परिस्थितियाँ तो आने ही है। लेकिन स्वस्थिति शक्तिशाली है तो परिस्थिति उनसे आगे कुछ भी नहीं कर सकती। सिर्फ हर कर्म करने के पहले उससे आदि मध्य अंत तीनों कालों से चेक करके समझ करके फिर कुछ भी करो तो शक्तिशाली बन परिस्थितियों से पार हो जाएंगे. எந்த குழந்தைகள் திருக்காலதர்ஷி என்ற சீட்டில் செட் ஆகி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலையும் செய்கிறார்களோ அவர்கள் விஷயங்களையும் அல்லது நிறைய வரப்போகிறது ஆகப்போகிறது சுயத்தின் மூலமாகட்டும் மற்றவர்கள் மூலமாகட்டும் மாயை மூலமாகட்டும் இயற்கை மூலமாகட்டும் அனைத்து விதமான இந்த சூழ்நிலைகளில் வரப்போகிறது வரதான் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்தது என்றால் பரிஸ்திதி வெளியிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் சுயஸ்திதிக்கு முன்னால் எதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன் அதனுடைய முதல் இடை கடை ஆகிய 3 காலங்களையும் பரிசோதனை செய்து புரிந்து கொண்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் சக்திசாலியாகி சூழ்நிலைகளை கடத்தி சென்று விடுவீர்கள். ஸ்லோகன்,
सर्व शक्ति वह ज्ञान संपन्न बनना ही संगमिக்கு प्रारब्ध है। அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தின் சம்பன்னம் நிறைந்து இருப்பதுதான் संगम प्रारब्धम भाग्यमागम। अच्छा मीठे मीठे सिखले बच्चों प्रति माता पिता बाप दादा के याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति, ओम शांति, ओम शांति।